ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாவும் சூர்யாவும் இன்னும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அதை வச்சு தான் அந்த கதையில் வந்து மெயினாக வந்து அவங்கள சேர்த்து வைக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊழல் தாண்டி இந்த கதையில் அனாமிகாவை வச்சு நடக்கிறது தான் மெயினான ட்விஸ்ட்டாக இப்போ வந்து கதையை வச்சு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து வீட்டிலேருந்து ஒரே அட்வைஸ்லாம் மாற்றி மாற்றி வந்து மகாவுடைய அம்மாவும் அப்பாவும் கோடீஸ்வரி தசரதனும் சூர்யாவுக்கு கொடுத்து எப்படி மகாவோட மனசை வந்து வின் பண்ணலாம் அப்படின்னா, மகாவுக்கு வேலை தேடிட்டு இருக்க மகாவுக்கு ஒரு வேலை தரது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, மகா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் காரை நிப்பாட்டிட்டு வாய்ஸ் சேஞ்சர்லாம் போட்டு மகாவுக்கு புது நம்பர்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு நான் வந்து டிசைன்ஸ் தரேன் ஆஃபர், நீங்கள் டிசைன் பண்ணி தாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அந்த டிசைனை இவங்க கம்பெனியை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. நான் அதுக்கு மகாவுக்கு தனியாக பே பண்ண போகிறாங்க. மகாவும் சந்தோஷமாக வந்து அந்த வேலையை ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் போயிட்டு வந்து நான் அழகிக்கு ட்ரெஸ் வாங்க போகிறேன், என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவங்க முதல்ல வேணான்னு யோசிச்சு எதுவுமே யோசிச்சவங்க முறைச்சிட்டே போய் நேராக காரில் ஏறி உட்காந்துட்டாங்க. போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் பொழுது இவர் என்னென்னவோ பேசிட்டு வராரு. அழகி சந்தோஷப்படுவா அப்படி இப்படின்னு பேசி எப்படியாச்சும் மனசில் இடம் பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது டபக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. விஜய் குடிச்சிட்டு பாரில் விழுந்து கிடக்குறாருன்ட்டு. உடனே அங்கே போய் அவரை கூப்பிட்டு வந்தால் அவர் நான் இல்லாமலே போயிடலாம்னு நினச்சேன், ஆனால் வந்து எனக்கு அந்த தைரியம் வரல, அதான் குடிச்சிட்டு கிடக்கிறேன்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அனாமிகா கண்ணில் தெரியாமல் அவரை கொண்டு போய் வீட்டில் சேர்த்துடலான்னு முடிவு பண்ணி இவங்க 2 பேருமே போய் சேர்த்துறாங்க, மகாவும் சூர்யாவும். ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா அனாமிகா பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அழகி இருக்க வீட்டில் நான் இருக்க மாட்டேன், என்னை யாரும் பொருட்டாவே மதிக்கல, இதுக்கப்புறம் நான் எங்கே இருக்கணும், எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் போக எல்லாரும் வந்து பேசிகிட்டே இருக்கும் பொழுது கடைசியில் மகா வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போகிற அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்கும் நான் வீட்டை விட்டு போகணும் தானே அப்படின்னா, இல்லை அழகி இனிமேல் விஜயோட பிள்ளைய அந்த வீட்டில் இருக்க மாட்டா அப்படின்னா, ஆசிரமத்துக்கு அனுப்புறீங்கன்னா இல்லை அவள் எங்கள் பிள்ளையா இருப்பா, உங்களுக்கு ஓகே தானே சூர்யா, சாரி நான் உங்கள்கிட்ட கேட்காம சொல்லிட்டேன்னா அவரும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இனிமேல் அழகியை நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம், எங்கள் பிள்ளையா அவள் இருக்க போகிறா, நீ விஜயை பற்றி கவலைப்படாமல் நீயும் விஜயும் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அது விஜயுடைய குழந்தை தான் பயாலஜிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன திருப்பங்கள் வரப்போகுது, இப்போ அனாமிகா என்ன முடிவெடுக்க போகிறாங்க, இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.